வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 10 இன்னைக்கு இன்டர்நேஷனல் பேக் பைப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஸ்காட்லாண்டினுடைய பாரம்பரியமான ஒரு இசைக்கருவியை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். பட் ஆனால் இந்த இசைக்கருவி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய லெவலில் அவங்க நாட்டில் இல்லை. ஏன்னா அந்த ராணுவத்தினுடைய அணிவகுப்பில் தான் இதை யூஸ் பண்ணினுங்கிறாங்களாம். பட் ஆனால் இது 13ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியாவுக்குள்ளே வந்திருக்குது. பயங்கர ஃபேமஸாக அந்த காலகட்டங்களில் இந்த இசைக்கருவி இல்லாத நிகழ்ச்சிகளே இல்லை அப்படின்ற அளவுலாம் பயங்கரமாக டெவலப்பாக இருந்திருக்குது. பட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வீழ்ச்சி சந்திக்குது. பட் ஆனால் இது முதல்ல ஐரோப்பியாவில் தான் இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. என்ன ரீசன்னா கிரேஸு ரோம் இந்த மாதிரியான பகுதிகளில் கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சி சேர்த்தாங்க. அப்போ இதே மாதிரியான ஒரு கருவி அந்த இடத்துல இருந்திருக்கு. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது அந்த பைப்பு கிடையாதுங்க, இது வேற பைப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முரணான கருத்துக்கள்லாம் வைக்கப்பட்டு எது இன்னோங்க இந்த ஐரோப்பியாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு இசைக்கருவியாக இது மாறிட்டதுனால அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது ராணுவத்தில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அப்போலாம் ராணுவம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ராணுவத்தினுடைய அனுபவிப்புக்காக மட்டுமே யூஸ் பண்ணுற ஒரு இசைக்கருவியாக மாறி போச்சு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தாரத்தப்பட்ட சங்கு இசை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்வுகள்லையும் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து காது குத்துலேருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலேருந்து எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஏதோ இறப்பினுடைய ஒரு சடங்கின் நிகழ்வாக மட்டும்தான் பார்க்கப்படுது. அந்த மாதிரியான ஒரு மாற்றம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பைப்புக்கும் வந்து உருவாகிருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த பேக் பைப்பு நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அதனுடைய இசையினுடைய முக்கியத்துவத்தை மக்கள்கிட்டலாம் சொல்லணும், அதனுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேக் பைப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை 2012 பேக் பைப் சொசைட்டியால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இருக்குது மார்ச் 10. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் வீக் டே அப்படின்னு சொல்லிட்டு மயிறு போச்சுன்னா எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது தப்பாலாம் பேசுகிறேன் அப்படிங்க. மயிறு அப்படிங்கிறது தூய தமிழ் வார்த்தை, அதனால் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது போச்சு அப்படின்னாலே நம்ம உடலுடைய அழகே போனதாக எல்லாருமே நினச்சிப்போம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை கிண்டல்லாம் பண்ணுவாங்க, பாரு அவர் விக் வச்சுன்னு வந்துங்கிறாரு. பட் 4 முடி நம்ம தள்ள கொட்டும் போது தான் நமக்கு அது உள்ளே இருக்கக்கூடிய ஃபீலிங் என்னன்றது நமக்கு புரியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த விக்கெல்லாம் வந்து நீங்கள் கொண்டாடுறதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷங்களாகவே ஐரோப்பாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் 17ஆம் நூற்றாண்டுலாம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஒயிட் கலரில் சுருள் முடி மாதிரிலாம் இருக்கு தெரியுங்களா. இது வந்து அந்த ஆண்களுடைய கௌரவத்தை காட்டுறதுக்காகவே இந்த விக்குன்றதை யூஸ் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த பேனு அந்த மாதிரியான பிரச்சனைலாம் ஏகப்பட்டு வரதுனால அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. பெண்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த லென்த்தாக இருக்கிறத காட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. பல மில்லியன் டாலர்களை கொடுக்கக்கூடிய ஒரு வர்த்தகமாக அது இருக்குது. அதனால் தான் பார்த்திங்கன்னா டேனிஷனுடைய கடைக்காரர் 2016 இந்த டே வந்து உருவாகிறாருன்னு தெரியல. மேபி அந்த விக்கினுடைய சேல்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்காக உருவாகினாரா இல்லை உண்மையாகவே அதனுடைய தொழில்நுட்பம், அதாவது மக்களுடைய அந்த ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குதுல்ல. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். நம்ம சொட்ட தனியாக போய் நின்றுட்டோம் அப்படின்னா ஒருவேளை அவங்க பார்த்து சிரிச்சிட்டாங்கன்னா அதில் ஒரு பெரிய கஷ்டம் நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா அப்படின்றது நினைக்கக்கூடிய சில பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்றது கரெக்டாக இருக்கணும். நம்மகிட்ட நம்ம ஒருத்தவங்கிட்ட போயிட்டு நிற்கும்பொழுது ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சில மாற்றங்கள் நம்ம உடல் அமைப்புகளை ஏற்படுத்தினா தான் உண்டு. ஸோ அப்படி ஏற்படுத்தி மக்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தரக்கூடிய இதை பாராட்டுறதுக்காக உருவாக்கப்பட்டதா அப்படின்றது தெரியல. ஸோ எப்படியோங்க இது விக்கை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்டர்நேஷ்னல் விக் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 10. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் ஜட்ஜ் டே அப்படின்னு சொல்லுங்க. இன்றைக்கி வந்து நீதிபதிகள் பெண்களாக மாறி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. ஏன்னா 19ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இந்த பெண் நீதிபதிகள் அப்படின்றவங்க பெரிய லெவல் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடக்குமுறைன்றது அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படித்து மேலே வரது அப்படின்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட் ஆனால் 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்துச்சு. அதுலேயும் மேரி ஃபார்டெல் மே அப்படின்ற ஒரு பர்சன் தான் ஃபஸ்ட் டைமாக வந்து நீதிபதியாகவும் அந்த அமெரிக்காவில் ஆனாங்களாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி நீதிபதியாக வந்து பணியாற்றியிருக்காங்க. 1913 வெளிவந்த நியூஸஸ் எல்லாமே வந்து அமெரிக்காவினுடைய முதல் நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தடை அவங்களுடைய படிப்பில் இருந்ததுனால ஒரு பல காலங்கள் கழிச்சு 2017 ஒரு தர வைத்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 40% பெண்கள் வந்து நீதித்துறையில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பட் ஆனால் இது அப்படியே விட்டுறக்கூடாது. 2030 பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கையை பயங்கரமாக மாற்றணும், பெண்களுடைய பங்களிப்பு பெரிய லெவலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உமன் ஜட்ஜஸ்லாம் அவங்களாம் சேர்ந்து ஐக்கிய நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நாளாக இந்த நாளாக மாற்றிடலாம்ப்பா, நீதிபதிகளுக்கான ஒரு நாளாக மாற்றலாம்னு சொல்லிட்டு மாற்றின நாள் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் ஜட்ஜஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 10. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளானிட்டோரியம் சொல்லிட்டுங்க. இது வந்து நம்ம படம்லாம் பார்க்குறதுக்கு தேட்டர் போவோம் தெரியுங்களா. அந்த தேட்டரே வந்து 360 டிகிரியில் இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம ஸ்டேட்டாக உட்காந்து பார்ப்போம். இது அந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். இது எப்படின்னா இந்த இயற்கையினுடைய நிகழ்வு, அதாவது சேட்டலைட்டு அதை தாண்டி பிரபஞ்சம் இதெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கணும், ஒரு கடலினுடைய அழகை ரசிக்கணும் அப்படின்னா அதை முழுமையாக ரசிக்கக்கூடிய இடமா வந்து இது உருவாக்குனாங்க. 1920 ஃபஸ்ட் டைமாக இதை வந்து நிறுவனாங்க. இந்த இத்தாலியில் நிறுவப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பயங்கர ஃபேமஸாக இருந்தது. பட் ஆனால் அப்போ வந்து வேர்ல்டு வார்லாம் நடந்ததுனால பெரிய லெவலில் கவனம்ன்றது இது மேலே இல்லை. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா ஜப்பான், அமெரிக்கா இவங்க எல்லாரும் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள ரெடி பண்ணி பார்த்துங்க நாங்கள் ரெடி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுது. அந்த மாதிரி இந்த பிளானட்டோரியம் அப்படின்ற இந்த ப்ரொஜெக்ஷனை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். இதுலேயும் வந்து ஒரு அழகான விஷயத்தை உங்களால் பார்க்க முடியும். வெறும் படங்களை தவிர்த்து அதையும் தாண்டிய ஒரு மெல்லினமான ஒரு அழகான ஒரு இன்பத்தை நீங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தினமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இத்தாலியை சேர்ந்த இந்த ப்ரொஜெக்ஷனுடைய அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா 35 நாடுகளை சேர்ந்தவங்களாம் அழைச்சி அவங்க மூலமாக இது இன்னும் பெரிய லெவலில் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணாங்கப்பா. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா 1995 உருவாக்கப்பட்டு இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளானட்டோரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 10. நெக்ஸ்ட் மதரிங் டே அப்படின்னு சொல்லிட்டு அயர்லாந்து, நைஜீரியா, யுனைடெட் கிங்டம் செலக்ட் பண்ணுறாங்க. ஐரோப்பியர்களுள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க குத்துட்டு போன ஒரு நிகழ்வுகளை இதுவும் ஒன்றா பார்க்கப்படுதுங்க. இது என்னென்னா ஒரு மதம் சார்ந்த ஒரு வழிபாட்டு முறையாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா அந்த ஈஸ்டர் நடந்துட்டுருக்கு, அது 4வது சண்டே அவங்கள பொறுத்த வரைக்கும். அந்த 4வது சண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிகழ்வாக இது இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மதரிங் டே அப்படின்னு சொல்லிட்டு அன்னையர்களுக்கெலாம் வந்து கேக்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள வந்து பாராட்டுறது, அவங்களுக்கு வந்து கிஃப்ட்லாம் கொடுக்குறது, செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அன்னையர் தினமும் பார்க்கப்படுது. அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் இது ஒரு எஸ்டரினுடைய முக்கியமான ஒரு நாளாக பார்க்க போகிற ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா மதரிங் டே அப்படின்னு சொல்லிட்டு அயர்லாந்து, நைஜீரியா, யுனைடெட் கிங்டம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மார்ச்சினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷம் மார்ச் 10. நெக்ஸ்ட் ஜே ஆஃப் ஜியோடிசி அண்ட் கார்டியோகிராஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து ரஷ்யா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்னென்னா நில வரைபடங்கள்லாம் இருக்குது தெரியுங்களா, எந்தெந்த நாடு எந்தெந்த ஊர் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நில வரைபடங்கள் அப்படின்றது உருவாக்குறது பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து பயங்கரமாக இருந்துக்கிறாங்க. அதுவும் அவங்களுடைய வரலாறு அப்படின்றது 1720 ஸ்டார்ட் ஆகுது. பீட்டர் 1 தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து உத்தரவிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி வரலாற்று குறிப்பிலாங்குது. இருந்தாலும் அதை ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் சொன்னாங்களா நீங்கள் சொல்கிறது ஒரு சரியான கருத்து கிடையாது. ஏன்னா அதுக்கும் முன்னாடி நம்ம ஆளுங்க பண்ணியிருக்காங்கப்பா 1525. ஸோ அப்போதுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த நில வரைபடங்களை வந்து வரையதில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிபுணர்கள்லாம் வந்து இவ்வளோ டேலண்ட் ஆகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 1919 யுனைடெட் ஜியோடிக் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய லெவலில் டெவலப் ஆச்சு, இந்த நிபுணர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இதை ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2000 வந்த ஜனாதிபதியால் இந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணி இந்த நிபுணர்கள்லாம் செலிப்ரேட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் ஜியோடிசி அண்ட் கார்டியோகிராஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ரஷ்யா 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷம் மார்ச் 10. நெக்ஸ்ட் அஜர்பைஜானில் நேஷனல் தியேட்டர் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. அஜர்பைஜானில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1873 ஃபஸ்ட் டைமாக வந்து த அட்வென்ச்சர் ஆஃப் தி லங்கார்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை வந்து வெளியிட்டாங்க. இது என்னுடைய முதல் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அகுண்டோ அப்படின்றவர் தான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமே உங்களுக்குள்ள நாடகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நாடகங்கள் இருந்தது. இவங்களுடைய கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வீடு சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னாலே ஒரு நாடகம்ன்றது இவங்களுடைய வம்சாவழிகள் இருந்துக்குதுங்க. பட் ஆனால் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த நாடகம்ன்றது ஒரு பெரிய லெவலில் டெவலப் பண்ணி இந்த அகுண்டோ அப்படின்ற ஒருத்தர் தான் ஆசிரியராக இருந்து இதை வந்து டெவலப் பண்ணார். ஸோ அது வந்து அவங்க நாட்டினுடைய இந்த நாடகம் பிறந்த நாளாகவே பார்க்கப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேட்டை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த தேட்டர்லாம் வந்து கொண்டாடணுன்றதுக்காக ஜனாதிபதியாக 2013 இல்ஹாம் அலியேவால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக நேஷனல் தேட்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 10. நெக்ஸ்ட் அமெரிக்காவில் நேஷனல் ஹெச்ஐவி பெண்கள் விழிப்புணர்வு தினமாக வந்து நீங்கள் பார்க்குறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2009 ஒரு சர்வே எடுத்தாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 2,80,000 பெண்கள் வந்து ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுலேயும் 15% பேருக்கு தான் பாதிக்கப்பட்டிருக்குது அவங்களுக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்துச்சு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது வந்து கண்டிப்பாக பெண்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். ஏன்னா இது பாதிக்கப்பட்டது முக்கால்வாசி பேர் வந்து டீனேஜ் சம்மந்தப்பட்டவங்க. அப்போ அவங்களுடைய எதிர்காலன்றது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நல சங்கங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பெண்கள் தினம் வருது, அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி நம்ம வச்சுட்டோம்னா இன்னும் அவங்களுக்கு ஈஸியாக பெண்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தலாம்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துன்றதுக்காக ஹெச்ஐவி மீதான பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் வச்சுருக்கு தான் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நேஷனல் ஹெச்ஐவி பெண்கள் விழிப்புணர்வாக வந்து அனுசரிக்கிறாங்க மார்ச் 10. நெக்ஸ்ட் குர்திஸ்தானுடைய ட்ரெஸ் டே வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஈரான், ஈராக், துருக்கி, சிரியாவில் இருக்கவங்களாம் இது வந்து குர்திஸ் இன மக்களினுடைய அந்த பாரம்பரியமான உடையை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதா. இது வந்து ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பழுப்பு நிற, அடர் நீலம் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்கான கலர், இந்த மஞ்சள், பச்சை, நீலம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை போடுவாங்க. இது வந்து அவங்களுடைய பாரம்பரியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இப்போ மோஸ்ட்லி வெளிநாட்டினுடைய கலாச்சாரம் வந்து உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அட் த சேம் டைம் அவங்க ஊரில் இருக்கிறவங்களும் வந்து பெரிய லெவலில் இந்த வெளிநாட்டினுடைய உடைகள்லாம் விரும்புறது இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட இந்த குர்திஷினுடைய ஆடைகளை வந்து நம்ம பிரபலப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட தினமாக ஆகுது. அது என்னமோ தெரியலங்க, இந்த குர்திஷினத்தினுடைய மக்களுடைய செலிப்ரேஷன் அப்படின்ட்டு நிறைய இருக்குதுல. ஏன்னா தொடர்ந்து நம்ம ஒரு மாதத்துலேயே நிறைய பார்த்துருப்போம். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அப்படி அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸை வந்து பாரம்பரியமான உடைகளை வந்து கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா குர்திஷ் ட்ரெஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரான், ஈராக், துருக்கி, சிரியா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 10.
நெக்ஸ்ட் பல்கேரியாவில் ஹோலோகாஸ்ட் நினைவு தினமாக வந்து நீங்கள் அனுசரிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1940 43 இடைப்பட்ட காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூதர்களை வந்து ஒரு பெரிய லெவலில் கொன்று குவிச்ச காலம் அது. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சைடில் இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் சர்ச் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சட்டங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு பாரபட்சமான ஒரு சட்டமாக இருந்தது. இந்த யூதருக்கு மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இனவெறியை காட்டக்கூடிய சட்டமாக இருந்தது. அதுக்கு முறையாக இந்த மாதிரி ஆர்த்தடாக்ஸ் சர்ச் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் வந்து காப்பாற்றுறதுக்கு வழிவகுத்துது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2013 இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக இந்த மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும். எதிர்கால தலைமுறைகள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பல்கேரியாவில் ஹோலோகாஸ்ட் நினைவு தினமாக அனுசரிக்கிறாங்க மார்ச் 10. நெக்ஸ்ட் திபெத்தில் எழுச்சி தினமாக நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1950-51 வந்து சீனாவினுடைய அடக்குமுறைன்றது திபெத் பகுதியில் வந்துச்சு. ஏன்னா இந்த திபெத்தியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பௌத்த மதத்தை சார்ந்தவங்க, ரொம்ப அமைதியான ஒரு பர்சன்ஸு. பட் ஆனால் சீனர்களுள்ள வந்து அவங்களுடைய கம்யூனிசம் இதெல்லாமே கொண்டு வர ஒரு மதசார்பற்ற நாடாக வந்து இந்த பகுதியை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு திபெத்தை நினச்சாங்க. பட் ஆனால் மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. நாங்கள் யாருன்றதை நாங்கள் தான் ஏன் சொல்லணும், நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அதனால் 1959 ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சின்றது எழும்ப ஆரம்பிச்சுதுங்க. அந்த கிளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த திபெத்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுது. அட் த சேம் டைம் அவங்க வந்து இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 தன்னாட்சி இயக்கங்கள் இருக்குது. அதாவது அவங்களே சுயாட்சியை கொண்டு எடுத்துக்கலான்ட்டு அந்த மாதிரி ஒரு 5 தன்னாட்சி இயக்கங்களை ஒன்றா தான் திபெத்தும் மாறி இருக்காது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா அந்த எழுச்சி தானே. அதனால் அந்த எழுச்சியை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமும் அட் த சேம் டைம் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புன்றது அவங்ககிட்ட காட்டுறாங்க. நாங்கள் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலாய் லாமான்னு சொல்லுவாங்களா, அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் திபெத்ன்ற பகுதி இருக்கும். தலாய் லாமாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதில் 14வது பர்சன் தான் பார்த்திங்கன்னா இப்போ அந்த பகுதியை வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லாங்க. ஸோ அப்படி தன்னோட எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு நாளாகவும் 1959 ஒரு மிகப்பெரிய எழுச்சியை சந்தித்த அந்த நாளை நினைவுக்கு வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக பார்த்திங்கன்னா திபெத் எழுச்சி தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க திபெத்து மார்ச் 10. நெக்ஸ்ட் அமெரிக்காவில் ஹரியன் டஃப்மேன் சொல்லிட்டு ஒரு லேடியை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இவங்க வந்து 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு லேடி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிப்பாயாகவும் சிவிலியராகவும் உளவாளியாகவும் வந்துருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரு கருப்பினத்தினால இவங்க மேலே ஒரு மிகப்பெரிய அடக்குமுறைன்றது இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் எடுத்து தூக்கி தூரம் போட்டு எல்லாத்தையும் ஒரு பெரிய லெவலில் ஸ்டேஜ் காட்டின ஒரு பெண்மணி தான் இவங்க பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அடிமைகளை வந்து விடுவிச்சிருக்காங்க. இவங்க வந்து காப்பாற்றி வளர்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் போராட்டங்கள், அதை தொடர்ந்து அந்த கருப்பினத்தினுடைய பிரச்சனைன்றது கொஞ்சம் போக போக பெண்களுடைய உரிமைக்காக நிறைய குரல் கொடுத்தாங்க. இப்படி ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாக வரலாற்றில் இருக்கிறதுனால இந்த ஹரியன் டஃப்மேனை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க அமெரிக்கா மார்ச் 10. நம்மளுடைய செயல்பாடுகளும் உணர்வுகளும் அத்தனையும் ஒரு நாள் காட்சி பிழையே. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறது. உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.